ஒரு வீட்டிற்கு நிலைவாசல் என்பது மிகவும் முக்கியம். நிலைவாசலில்தான் அவர்களது தெய்வம் குடியிருப்பதாக ஐதீகம். எனவே வீட்டு நிலைவாசலை நேர்மறை எண்ணங்கள் ஈர்க்கும் வழியில் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டு நிலைவாசலில் எதிர்மறை எண்ணங்கள் இல்லை, ஈர்க்கும் வகையில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வீட்டிலும் நிலைவாசல் கதவு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். நம்மில் பெரும்பாலானோருக்கு வீடு கட்டும் கனவு இருக்கும். அப்படி வீடு கட்டும் ஒவ்வொருவரும் வீட்டின் மற்ற அறைகளை காட்டிலும் வீட்டின் நிலைவாசல் கதவு வாஸ்து சாஸ்திர இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வழக்கம். ஏனெனில் அப்போதுதான் லட்சுமி தேவியின் வாசம் வீட்டில் எப்போதும் நிறைந்திருக்கும், செல்வம் பெருகும், தரித்திரம் நீங்கும் என்று சொல்வார்கள். அப்படியாக வீட்டின் நிலைவாசல் கதவில் சில தவறுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்து பார்த்தாலும் துவங்கும் நல்ல காரியம் தடைபடும். வியாபாரத்தில் நஷ்டம் இருக்க அப்படியாக நீங்கள் என்னென்ன தவறுகளை தவிர்க்க வேண்டும்? நீங்கள் வாடகை வீட்டில் குடியேறினாலும் இந்த வழக்கத்தை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சீக்கிரம் சொந்த வீடு வாங்கி செட்டில் ஆகும் யோகம் கிடைக்கும். முதலில் எப்போதும் உங்கள் நிலைவாசலின் படியில் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். சிலரது வீட்டில் விசேஷ நாட்களில் மட்டுமே இதனை கடைபிடிப்பார்கள். அப்படி இல்லாமல் எப்போதும் மஞ்சள் குங்குமம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று நிலைவாசலில் எப்போதும் மாவிலை தோரணம் கட்டி வைக்க வேண்டும். சிலர் அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது என்பதால் நிலைவாசலில் பிளாஸ்டிக்கில் மாவிலை தோரணம் கட்டி வைத்திருப்பார்கள். அப்படி ஒருபோதும் கட்டி வைக்கவே கூடாது. ஏனெனில் அது வீட்டில் தரித்திரம் உண்டு பண்ணும். எனவே காய்ந்து போனாலும் பரவாயில்லை, மாவிலை தோரணம் கட்டி வைப்பது நல்லது. அதே போன்று விளக்குமாறு, செருப்பு போன்றவற்றை எப்போதும் நிலைவாசல் படியில் போட்டு வைக்க கூடாது. அதற்கென வைக்கப்பட்ட செருப்பு ஸ்டாண்டில் மட்டுமே போட்டு வைக்க வேண்டும். மேலும் வீட்டிற்குள் செருப்பு போட்டு வைக்கும் பழக்கமும் நல்லது கிடையாது. அதே போன்று மாலை நேரங்களில் விளக்கை ஏற்றி வைக்கும் போது கதவை திறந்து வைக்க வேண்டும். அப்போதுதான் லட்சுமி தேவி நம்முடைய வீட்டில் வாசம் செய்வாள். வறுமையை விலகி பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். எனவே இனிமேல் ஒவ்வொரு வீட்டிலும் வீடு கட்டும் போதும் வீட்டில் குடியேறும் போதும் மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த முறைகளை பின்பற்றி பார்க்க வேண்டும். வாசலின் அருகே குப்பைகள், பழைய பொருட்கள் அல்லது கழிவுகளை தேக்க விடக்கூடாது. வாசலுக்கு எதிராக மரம் அல்லது மின்சார கம்பம் போன்ற தடைகளை கொண்டிருந்தால் அதை நீக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். வாசலில் கருமையான நிறத்தில் பெயிண்ட் அல்லது பசிக்கு இடமளிக்க கூடாது. உடைந்த வாசல் கதவுகள் அல்லது பூட்டுகள் செல்வம் மற்றும் சந்தோஷத்தை தடுக்கும். வீட்டு வாசலில் செய்ய வேண்டியவை: வாசலின் அருகில் சுத்தம் மற்றும் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும். வாசலில் அழகான கொழு அல்லது ரங்கோலியை வைத்தால் நல்ல சக்திகளை ஈர்க்கும். வாசல் கதவுக்கு இருவரும் பார்த்து கொண்டிருக்கும் கோபமும் அல்லது தெய்வ சின்னங்களை அமைக்கலாம். வாசலில் விளக்குகள் அல்லது காற்றோட்டம் உள்ள வெளிச்சத்தை ஏற்படுத்துவது செல்வத்துக்கு வழிவகுக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.